விதை நேர்த்தி செய்வது விதைகளுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி ஒரு சிறிய தவறு செய்வதால் மகசூலில் சுமார் 20 முதல் 30% வரை இழப்பு ஏற்பட வாய்ப்பு. அதன் ரசாயனங்களை உபயோகிச்சு பண்றதுனால மண்ணுல இருக்கிற நோய்க்கிருமிகள் அல்லது நன்மை செய்யுற நுண்ணுயிரிகள் ரெண்டுக்குமே பாதிப்பு ஏற்படும். ரசாயனங்களால விதை நேர்த்தி செஞ்சு எல்லா விவசாய சகோதரர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். விதை நேர்த்தி விதைகளுக்கு எவ்வளவு முக்கியங்கிறத பத்தி நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஏற்கனவே வட கர்நாடகால விதைப்பு ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஆரம்பத்துல ஒரு சின்ன தப்பு பண்றதுனால சுமார் 20 இருந்து 30% மகசூல குறைக்க வேண்டியிருக்கும். அந்த தவறு என்னவென்று பயன்படுத்தினா உங்க மகசூலும் அதிகமாகும், செலவும் குறையும். அதனால விதை நேர்த்திங்கிறது விதை நேர்த்தி மிகவும் முக்கியம். இதை 2 விதமாக நாம் செய்யலாம். ஒன்று, இரசாயன பொருட்களை பயன்படுத்தி விதைகளில் பூசி விதைப்பது. மற்றொன்று, விதைகளை விதைப்பதற்கு முன் நுண்ணுயிரிகளை கொண்டு அதன் மேல் பூசுகிறோம். இரண்டாவது முறை. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, விதை நேர்த்தி செய்யறதோட நோக்கம் என்னன்னா, மண்ணுல இருக்கிற நோய் கிருமிகள் முக்கியமான விஷயம். இந்த விதைக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. ஆனால் ரசாயன பொருட்களை உபயோகிப்பதால் மண்ணில் இருக்கக்கூடிய நோய்க்கிருமிகள் ஆகட்டும் இல்ல பயனுள்ள நுண்ணுயிரிகள் ஆகட்டும், ரெண்டுக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்தும். ரசாயனங்களால விதை நேர்த்தி செஞ்சு போட்டா அதே பயனுள்ள நுண்ணுயிரிகள்ல பருப்பு வகை பயிர்களுக்கு ரைசோபியம்ங்கிற நுண்ணுயிரிகளால விதை நேர்த்தி செஞ்சா மண்ணோட உயிர் பன்முகத்தன்மையை அதிகப்படுத்துறது மூலமா அப்புறம் நாம நல்ல மகசூலை எடுக்க முடியும். அதற்காக எந்த மாதிரியான விதை நேர்த்தியை செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, டாக்டர் சாயில், ரைசோபியம் நுண்ணுயிரிகளை பூசுறதுனால என்னென்ன லாபங்கள் கிடைக்கும்னு நான் சொல்றேன். அதை எப்படி தயார் செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, டாக்டர் சாயில் ரைசோபியம் நுண்ணுயிரிகளை விதைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மாலை நேரத்தில் நீங்கள் சேகரித்த விதைகளுடன் இதை சேர்த்து உங்கள் கைகளால் நன்றாக கலக்க வேண்டும். பிறகு அந்த விதைகளை நிழலில் வைத்து நன்கு உலர வைக்க வேண்டும். அப்படி காய வச்சதை அடுத்த நாள் காலையில நீங்க விதைக்கலாம். இவ்வளவுதான் சுலபம். சரி, இது எப்படி வேலை செய்யும்? என்ன இதன் சிறப்பு? நாங்கள் ஏன் டாக்டர் சாயில் ரைசோபியத்தை பயன்படுத்த வேண்டும்? விதைகளின் மீது இந்த நுண்ணுயிரிகளை பூசினால் அவை வேர் வளர்ச்சியை வேகமாக தூண்டும். குறிப்பாக விதை முளைக்கும் நேரத்தில் இது செயல்பட தொடங்கும். முதல்ல வர்றதே வேர் தான். அந்த வேர் சீக்கிரமா வர்ற மாதிரி செய்யும். வேர் வந்ததும் அந்த வேர் பகுதியில இது பரவும். இந்த நுண்ணுயிரிகள் பரவி வேர்களை நோய்க்கிருமிகளால பாதிக்கப்படாம பாதுகாக்கும். அப்படி பாதுகாக்கும் போது வேர் வளர்ச்சியும் வேகமா நடக்கும். அதுக்கப்புறம் முளைப்பு திறன் சதவீதம் அதிகமாகும். இது ரொம்ப முக்கியம். இதனால நீங்க விதை நேர்த்தி பண்றதுனால முளைப்பு திறன் இன்னும் அதிகமாகும். இதோட சேர்த்து மண்ணுல மண்புழுக்களும் நல்லா வளரும். இந்த டாக்டர் சாயில் ரைசோபியம் விதை நேர்த்தி பண்றதுனால அந்த மண்புழுக்கள் மண்ணோட அமைப்பை மென்மையாக்கும். காத்து நல்லா போகும், தண்ணி நல்லா உள்ள இறங்கும். அதனால வேர் பகுதியும் நல்லா வளரும். மண்ணுக்கு அடியில் இவ்வளவு வேலைகள் நடக்கும் போது மண்ணின் மேற்பரப்பில் அந்த முளைப்பு ரொம்ப உறுதியா வரும். இந்த வேலைகள் எல்லாம் நடக்கிறதுனால உறுதியா சூரிய ஒளிய நல்லா உள்வாங்கி ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கும். கிளைகளும் அதிகமாக வரும், வளர்ச்சி நல்லா இருக்கும், பூ நல்லா வரும். அதனால காய் பிடிக்கும், மகசூலும் அதிகமாகும். இந்த ரைசோபியம் விதை நேர்த்தியை பயன்படுத்துறதுனால மண்ணுல சத்துக்களோட இருப்பு அதிகமாகும். முன்னாடி மண்ணுல உயிர் பன்முகத்தன்மை எங்க இல்லையோ அங்க சத்துக்கள் கிடைக்காத நிலையில இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த விதை நேர்த்தியை பயன்படுத்துறதுனால அந்த சத்துக்கள் செடிக்கு கிடைக்கிற மாதிரி ஆகி செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். நீங்க இதை செய்யாவிட்டால் இன்னும் நிறைய ரசாயனங்களை ஊற்றினாலும் வேர் அதை சரியாக எடுக்காது. அதாவது செலவு அதிகமாகும். அதோட இப்போ ரசாயன உரங்களோட பற்றாக்குறையும் அதிகமா இருக்கிறதுனால ஒரு பக்கம் உங்க செலவு அதிகமாகும், செடிக்கும் பிரயோஜனம் இல்லை, மண்ணும் மாசுபடும். அதனால
இந்த நுண்ணுயிரிகளை வச்சு விதை நேர்த்தி பண்றதுனால மண்ணு பாதுகாக்கப்படும், மண்ணுல உயிர் பன்முகத்தன்மை அதிகமாகும், மண்ணுல சத்துக்கள் கிடைக்கிறது அதிகமாகும், வேர் வளர்ச்சி அதிகமாகும், மழை அளவு குறைவாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் அந்த செடிகளுக்கு இயல்பாகவே வந்துவிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சது, கிளைகள் நிறைய வந்துச்சு, பூக்கள் நல்லா வந்துச்சு, மகசூலும் கூட பருப்பு வகைகளில் 20 முதல் 30% வரை அதிகரித்துள்ளது. டாக்டர் சாயல் விதை நேர்த்தியை பயன்படுத்திய விவசாயிகள் தங்கள் வெற்றி கதைகளை பகிர்ந்துள்ளனர். நீங்க யூடியூப்ல இதை பார்க்கலாம். இது நடைமுறையில நிரூபிக்கப்பட்ட ஒரு பொருள் என்பதால் மகசூல் அதிகமாகும், மேலும் தரமும் நன்றாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். அதனால் இந்த சின்ன வேலையை மறக்காதீங்க. இதை முடிக்காமல் முன்னே சென்றால் உங்களுக்கு நிதி இழப்பு அதிகமாகும். அதனால நீங்க எல்லாரும் இதை செஞ்சுக்கோங்க. இந்த பொருளுக்காக போன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. எல்லா பகுதியிலையும் இது கிடைக்கும். வாங்கி நல்ல மகசூல் எடுங்கன்னு சொல்லிட்டு என் பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி.